ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் கான்செப்டில் இருக்குது. கண்டிப்பாக அந்த ட்ராமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலுக்கே அவன் தான் ஓனர். அவனை பார்த்துட்டு இருக்கா அவ. அப்போ ஹீரோயின் வந்து என்னடி அந்த பக்கம் பார்க்குற அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு இவர் தான் அந்த ஹோட்டலோட ஓனர், இவர் கூட ஒரு நாள் இருந்தால் கூட அது ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இது கேட்ட ஹீரோயின், இங்க பாரு, நம்ம வெறும் வெயிட்டர் மட்டும்தான், ஆனா அவரு நமக்கே சம்பளம் கொடுக்குற இந்த ஹோட்டலோட முதலாளி. அப்படி இருக்கும் போது நாம அவருக்கெல்லாம் ஆசைப்படலாமா? போயிட்டு வேலையை பாரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் அவ கையில இருக்க காஃபியை அங்க இருக்க ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக வரா. இப்ப ஹீரோ அவங்க பாட்டி கிட்ட போன் பேசிட்டு இருக்கான். அவங்க பாட்டி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஹீரோவை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பயுமே. ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணோட பேரு வென்ஷன். அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு பாட்டிமா கிட்ட அடம் பிடிக்கிறான். ஆனா அதுக்கு பாட்டிமா முடியாது, அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், ஏன்னா அந்த பொண்ணு பணத்துக்காக தான் கூட இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை ஹீரோ கேட்க மாட்டான். இப்ப பாட்டிமா கிட்ட பாட்டிமா சிக்னல் கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இவன் வந்து ரொம்ப தூரமா போனை வச்சு பேசிட்டு இருப்பான். இதனால ஹீரோயின் அந்த பக்கம் வந்திருப்பால காஃபி எடுத்து, அந்த காஃபி ஹீரோயின் மேலேயே கொட்டி போயிடுச்சு. இப்ப ஹீரோ அது கண்டும் கண்டுக்காம அதுக்கப்புறம் சாரி கூட கேட்காம அங்க இருந்து அசிஸ்டன்ட் சொல்லவும் கிளம்பி போறான். இன்னைக்கு அந்த வென்ஷன்ற பொண்ணுக்கு வந்து ஹீரோ ப்ரொபோஸ் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிருப்பான். இப்ப அசிஸ்டன்ட் வந்து அதுதான் சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோ ஹீரோயின் கிட்ட சாரி கேட்காம கூட அங்க இருந்து கிளம்பி போறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் என்ன இடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்காம கூட போறீங்க, சாரி கேளுங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு 200 ரூபாய் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடு அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின், இங்க பாருங்க, நான் பணம் ஒண்ணு கேட்கல, எனக்கு சாரி வேணும், அது சாரி கேளுங்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ முடியாது, 1000 ரூபாய் போதுமா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட 1000 ரூபாய் கொடுக்க சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இதனால ஹீரோயினுக்கு செமையா கோவம் வருது. இதுதான் பணக்கார திமிரா அப்படின்ட்டு செமையா கோவமா மறைச்சிட்டு ஹீரோவை பாக்குறா. இப்ப அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரா. இவளோட பேரு லூஹாய். அவ வந்து சரி விடு விடு, நீ இன்னைக்கு உன்னோட ஆளுக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருந்தல, நீ அங்க போ அப்படின்ட்டு அவளை அனுப்பி வைக்கிறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இன்னைக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா ஏற்பாடுமே பண்ணிருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் பேரு கூஷா. கால் பண்றா. அவன் வந்து இந்த ரூம்ல வெயிட் பண்றேன், நீ வா அப்படின்ட்டு கூப்பிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் அங்க கிளம்பி போயிட்டு இருக்கா. இவ கிளம்பி போகும்போது 506 அப்படின்ற ரூம் நம்பரை சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோயின் போகும்போது அங்க 586 இருக்கு. அந்த 8ல பாதிய காணோம், மீதி 0 மாதிரி தான் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் இந்த நம்பர் தான் போல அப்படின்ட்டு அந்த ரூம்குள்ள புகுந்துட்டா. உள்ள இருக்கிறது நம்ம ஹீரோவும் ஏற்கனவே போதியில இருக்கான். இப்ப ஹீரோயினை பார்த்தோன்னே போதியில ஏதோ அவனோட ஆளுன்னு கூட தெரியல அவனுக்கு வித்தியாசம். இப்ப ஹீரோயினை வந்த உடனே கிஸ் பண்றான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றான் அவனோட ஆள் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோயினும் அவளோட ஆள் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிறா. இப்ப 2 பேருமே ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோயினோட கையில ஹீரோ ஒரு ரிங்கு போட்டு ஓடுறான். அது பரம்பரையா அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோய, அவங்க அம்மாவுக்கு ப்ரொபோஸ் பண்ணும்போது இந்த மோதிரத்தை தான் போட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு முன்னாடி பாட்டி தாத்தா இந்த மாதிரி இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே அவங்களோட ஆளுக்கு ப்ரொபோஸ் பண்ணும்போது இந்த மோதிரத்தை தான் போட்டாங்களாம். அது ரொம்பவே ஸ்பெஷலான மோதிரமா. அவங்க அந்த மோதிரத்தை போட்டுட்டா அவங்களோட ஃபேட் அவங்கள சேர்த்து வச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கம் அவங்க ஃபேமிலியில இருந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ அந்த மோதிரத்தை ஹீரோயினுக்கு போட்ட உடனே அந்த மோதிரம் ஒரு மாதிரி வித்தியாசமா மீண்டுது. அது 2 பேருமே கவனிக்கல. இப்ப 2 பேருமே ஒன்னா இருந்துடுறாங்க. அடுத்த நாள் எழுந்து பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னது இவன் கூடவே நாம இருந்தோம் அப்படின்ட்டு பயங்கர ஷாக்ல இப்ப அங்கிருந்து கிளம்பி போறா. அப்ப ஹீரோவும் கண்முழிச்சு பாக்குறான். பார்க்க யாருமே இல்லாத உடனே அப்ப போன் எடுக்கிறான். அந்த வென்ஷன் தான் கால் பண்ணிருக்கா. அவ என்ன சொல்றானா, நைட்டு நான் ஒரு ஷோக்கு போயிருந்தேன், இந்த பொண்ணு இது ஆக்ட்ரஸ் போல, நான் ஷோக்கு போயிருந்தேன், அதனால என்னால வர முடியல, சாரி அப்படின்றா. இது கேட்ட ஹீரோ, அப்படியா இவளனா அப்படின்னா நைட் என் கூட இருந்தது யாரு அப்படின்ட்டு யோசிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போறாள். அவ ஃபீல் பண்ணிட்டே போறா. இவன் கூட போயிட்டு நம்ம இருந்துட்டோமே, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்போனோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே போகும்போது அங்க அவளோட பாய் ஃப்ரெண்ட் அந்த கோஷா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ கூட சேர்ந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு செமையா ஷாக் ஆகுது. இப்ப போயிட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறா, நீ என்ன பண்ற அப்படின்ட்டு. அதுக்கு அவன் இல்ல அவ தடிக்கவே போனா அதனால தான் பிடிச்ச அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். எது அவளோட கழுத்துல தான் நீ பிடிப்பியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. இதை கேட்டோன்னே அவன் ஆமா இப்ப என்ன உனக்கு பிரச்சனை, நானும் அவளும் லவ் பண்றோம், இப்ப இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுறான். இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு செமையா ஷாக் ஆகுது. இதுல அவளோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவ வந்து என்ன சொல்றானா, நான் வந்து உன் கூட ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்ட்டு கனவுல கூட நினைச்சு பார்க்காத, நான் வந்து உன் கூட ஃப்ரெண்டா இருந்த காரணமே இவன் தான், இவன் கூட க்ளோஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் உன் கூட எல்லாம் ஃப்ரெண்டாவே இருந்தேன், மத்தபடி எனக்கு நீ ஃப்ரெண்டா இருக்க அளவுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இப்ப அவன் வந்து நான் வந்து உன் கூட எதுக்கு தெரியுமா ஒன்னா இருந்தேன், ஏன்னா உங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் இருந்துச்சு, அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக தான் நான் உன் கூட ஒன்னா இருந்தேன், இப்ப அந்த பணமும் இல்ல, நீ எனக்கு தேவையும் இல்ல அப்படின்றான். ஹீரோயின் கிட்ட ஏதோ பணம் இருந்திருக்கும் போல, அதனால தான் ஒன்னா இருந்திருக்கான் நடிச்சுக்கிட்டு.
இது கேள்விப்பட்டோன்னே ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. இதுல அந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவ வந்து ஹீரோனை பிடிச்சி தள்ளி விடுறா. அதுல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போக இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்து பிடிக்கிறான். ஆக்சுவலா இவங்க திட்டும் போதே ஹீரோக்கு ஏதோ தலைவலிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஹீரோனோட மோதிரம் வந்து அடிக்கடி மின்னிட்டே இருக்கு. அந்த மோதிரத்தை ஹீரோயினால கழட்டவே முடியல. நைட்டு இவன் கூட இருந்தது ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரியவே இல்லை. இப்ப அவங்க கிட்ட என்ன விஷயம் அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஏற்கனவே ஹீரோயினோட கழுத்தை பார்த்திருப்பாங்க, இக்கி மார்க்கெல்லாம் இருந்திருக்கும். அதனால ஹீரோயின் தப்பான பொண்ணு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இங்க இருக்க கஸ்டமர் யார் கூடயோ இவ தூங்கிட்டு வந்திருக்கா, அதனால இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம இதுல வந்து ஒர்க் பண்ண கூடாது. இதனால மத்த கஸ்டமர் யாருமே ஃபியூச்சர்ல வர மாட்டாங்க. அதனால இந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க ஹீரோ கிட்ட. இதை கேட்டோன்னே ஹீரோவும் அதுதான் சரி அப்படின்னு படுது. அதனால வேலையை விட்டு தூக்கிடுறான் ஹீரோயினை. இப்ப ஹீரோ அங்கிருந்து கிளம்பும் போது அப்போ அவளோட கையில இருக்க மோதிரம் வந்து ஏதோ ஒலி அடிக்குது ஹீரோட முகத்துக்கு. அதனால உன்னோட கையில என்ன வச்சிருக்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்கிறான். இது கேட்டோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகி ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு பின்னாடி மறைச்சுக்கிறா. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் வரான். இந்த வென்ஷன் வந்து ஹீரோவை மீட் பண்றதுக்கு வந்திருக்காளாம். சோ வாங்க சார் போலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி அவளோட எக்ஸ் இருக்கான்ல அவன் பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஹீரோயின் சோகமா அவளோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து போறா. அப்போ ஒரு பேட்சை காட்டுறாங்க. இந்த பேட்ச் ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு பையன் ஹீரோயின் கிட்ட கொடுத்திருப்பான். ஹீரோயின் சின்ன வயசுல ஒரு பையனை காப்பாத்திருப்பா. அந்த பையன் தான், நீ இதை வச்சுக்கோ, நான் எப்ப உன்கிட்ட வந்தாலும் இதை வந்து என்கிட்ட காட்டு, நான் பெருசாகி கண்டிப்பா உன்னை தேடி வருவேன், அப்ப நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவளோட எக்ஸ் இருக்கான்ல அவன் வந்து ஹீரோயின் கிட்ட அந்த பையன் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஏமாத்தி பழகிருப்பான். இதை இப்பதான் ஹீரோயின் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த வென்ஷன் பொண்ணு ஹீரோவை மீட் பண்றதுக்கு வரா. ஆக்சுவலா ஹீரோ சின்ன வயசுல அந்த பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிருப்பான். அந்த சின்ன பையனே நம்ம ஹீரோ தான். அவன் வந்து நான் உன்னை ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தானே அந்த சொல்லி அந்த பேட்சை கொடுத்துட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்ப ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருப்பான். அவன் அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வரதுக்காக வந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக சொல்லிட்டு போலாம் அப்படின்ட்டு வந்திருப்பான். அப்ப இந்த வென்ஷன் இருக்கால அவதான் இருந்திருப்பா. அவகிட்ட போயிட்டு ஹீரோயினோட ரூம் நம்பர் சொல்லி அந்த பொண்ணை காணும் எங்க போயிருக்கா அப்படின்ட்டு கேட்டிருப்பான் ஹீரோ. அதுக்கு அந்த பொண்ணு அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க அப்படின்ட்டு கேட்டிருப்பா. அதுக்கு ஹீரோ நான் அவளை பெருசாயிட்ட அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். ஹீரோயினோட பேரு ஹீரோக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால ஹீரோயினோட பேரு என்ன அப்படின்ட்டு அவன் கேட்டிருப்பான். அதுக்கு அந்த பொண்ணு ஹீரோயினோட பேரு சொல்றதுக்கு பதிலா இவளோட பேரு சொல்லியிருப்பா. இதனால தான் இந்த குழப்பம் வந்திருக்கும். ஹீரோ மறுபடியும் பெரியவன் ஆயிட்ட அப்புறம் தேடி போயிருப்பான் போல. அந்த பேர்ல இருக்கிறது இந்த வென்ஷன் தானே, அதனால தான் வென்ஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஹீரோ ஏற்பாடு பண்ணியிருப்பான் போல. இது எல்லாமே நமக்கு காட்டுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா இவளோட வேலையும் போயிடுச்சு. இவன் நடுத்தெரியல நடந்துட்டு வந்துட்டு இருக்கா. இன்னும் வீட்டுக்கு வாடகை வேற கட்டல. வீட்டுக்கு போனா கண்டிப்பா ஹவுஸ் ஓனர் துரத்தி அடிச்சிடுவான். என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே வரா. அப்போ ஒரு பாட்டிமா ஹீரோயினை பாக்குறாங்க. பின்னாடியே வந்து ஹீரோயினுக்கு முன்னாடி மயக்கம் போடுற மாதிரி கீழே விழுற மாதிரி நடிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் பணம் பறிக்கிற அந்த ஆள் போல அப்படின்னு நினைச்சிட்டு, பாட்டிமா ஏற்கனவே என்னால முடியல, என்கிட்ட காசு இல்ல, என்னால உங்களுக்கு எந்த காசும் தர முடியாது, தயவு செஞ்சு எழுந்து போங்க பாட்டிமா அப்படின்றா. அதுக்கு பாட்டிமா இல்லம்மா நான் உண்மையாவே விழுந்துட்டேன், என்னை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு விட முடியுமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் பாட்டிமா என்னால முடியாது, ஏற்கனவே எனக்கு செம டென்ஷன்ல இருக்கேன், நான் போறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போறா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாலோ தெரியல, திரும்ப வந்து பாட்டிமாவை சரி பாட்டிமா நான் உன்னை கூட்டிட்டு போறேன், உங்களோட வீடு எங்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு பாட்டிமாவும் ஓகே அப்படின்ட்டு அவங்களோட அட்ரஸ் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அந்த பாட்டிமாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறா. அந்த வீடு அவ்வளவு பெருசா இருக்கு. ஹீரோயின் கேட்டுட்டே போற ஆச்சரியத்துல, பாட்டிமா இது இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, இங்க தனியாவா தங்குறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு பாட்டிமாவும் இல்ல என்னோட பேரன் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினை வச்சு பூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயின் பாட்டிமா என்ன பண்றீங்க, கதவை திறங்க கதவை திறங்க அப்படின்றா. அதுக்கு பாட்டிமா நீ இனிமேல் எப்பவுமே இங்கதான் இருக்க போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவள் தான் ஹீரோயின் உள்ள மாட்டிக்கிட்டா. எப்படியாச்சும் இங்க இருந்து போயே தீரணும், இங்கெல்லாம் என்னால இருக்கவே முடியாது அப்படின்ட்டு அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு எதனா வழி கிடைக்குமா அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கா. அதே டைம் அங்க ஹீரோ வரான். நீ இது அவனோட பாட்டி தான், அது அவனோட வீடு தான். உள்ள சத்தம் கேட்கறத பார்த்தோன்னே இவன் போயிட்டு கதவை திறந்து பாக்குறான். ஹீரோனை பார்த்த உடனே ஓ நான் உன்னை வேலையை விட்டு தூக்குனேன் அப்படின்றதுக்காக நீ என்ன பழி வாங்குறதுக்கு இங்க இருக்க எதனா ஒரு பொருளை திருடிட்டு போக வந்தியா அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் என்னது இது உங்க வீடு அப்படின்ட்டு செம ஷாக் ஆகுறா அவ. ஆமா என்னோட வீடு தான், என்ன தெரியாம தான் இங்க வந்தியா நடிக்கிறியா அப்படின்ட்டு ஹீரோ சண்டை போடுறான் அவகிட்ட. அப்ப பாட்டிமா வந்து டேய் எதுக்குடா ஓவரா பேசுற, அந்த பொண்ணை நான் தாண்டா கூட்டிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சாரி கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோவையும் ஹீரோயினையும் உட்கார வச்சு பாட்டிமா பேசுறாங்க. ஆக்சுவலா பாட்டிமா கிட்ட எவனோ ஒருத்தர் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருந்திருப்பாங்கல்ல, அப்போ போட்டோ எடுத்து அனுப்பி வச்சிருப்பாங்க, பிளாக்மெயில் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அவனோட வாய் அடிக்கணும்ன்றதுக்காக பாட்டிமா அப்போதைக்கு மட்டும் 1 மில்லியன் கொடுத்து வாய் அடிச்சிருப்பாங்க. அது யாரு என்ன அப்படின்றதெல்லாம் பாட்டிமாவுக்கு தெரியாது. அப்பதான் எதாச்சியா ஹீரோயினை ரோட்ல பாத்திருப்பாங்க. அவங்களோட வீட்டுக்கு எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கீழே விழுந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இப்பதான் ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் சொல்றாங்க. உங்க 2 பேருக்குமே நான் கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்றாங்க. இது கேட்டோன்னே 2 பேருக்குமே ஷாக்கா இருக்கு. அப்பதான் ஹீரோக்கு ஹீரோயின் அவங்க கூட இருந்த பொண்ணு அப்படின்ற விஷயமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஹீரோ அவ கையில அந்த ரிங்க போட்டு விட்டுருக்கான் அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. அதுக்கு ஹீரோ பாட்டிமா என்னால இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது,
முடியாது, நான் வென்ஷனத்தை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறான். ஆனா பாட்டிமா கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டிமாவும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லி பாக்குறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே கேட்க மாட்டாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோட பாட்டிமா மயக்க வந்த மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாம் வர வச்சு பார்க்கும்போது அப்ப பாட்டிமா டென்ஷன் ஆகக்கூடாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோ ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். நாம ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் கான்ட்ராக்ட் கப்பலா பாட்டி முன்னாடி நடிக்க போறோம், இதுல ஓகேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணு. இதுக்கப்புறம் நான் வந்து டிவோர்ஸ் பண்ணும்போது உனக்கு 1 மில்லியன் பணம் தருவேன் அப்படின்றா. அதுக்கு ஹீரோயின் எனக்கு பணம் எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது, நான் வந்து பாட்டிமாக்காக இந்த மாதிரி நடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பணத்தை வந்து அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல சைன் பண்றா. ஹீரோயின் இப்ப அங்க இருந்து போனோடனே ஹீரோ நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா, இவ பணத்துக்கு ஆசைப்பட்டுவ அப்படின்ட்டு நினைச்சிட்டு இவனும் சரி அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, ஆனா இதை வந்து வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்றான். அதுக்கான பணத்தையும் கொடுக்குறான். அதுக்கு ஹீரோயின் இல்ல எனக்கு இந்த பணம் எல்லாம் தேவை கிடையாது, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப கால் சிலுப்பாகி ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. 2 பேரும் தவறி கிஸ் பண்ற மாதிரி ஆகிடுது. இந்த சமயத்துல அந்த வென்ஷன் வரா. அவ காலிங் பெல்லு அமுக்குறா. இப்ப போயிட்டு ஹீரோயின் தான் ஓபன் பண்றா. ஹீரோயின் அங்க பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு செமையா கடுப்பாகுது. ஆனா சின்ன வயசுல அந்த பொண்ணு தான் அப்படின்றது இந்த பொண்ணுக்கு தெரியல. இப்ப உள்ள வந்து ஹீரோ கிட்ட பேசுறா. இப்ப ஹீரோயின் தண்ணி எடுத்துட்டு வந்து தரா. அந்த பொண்ணு இது யாரு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்ட உடனே அதுக்கு ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் சைலண்டா தான் இருக்கான். ஹீரோயின் வந்து நான் வந்து இந்த வீட்டுக்கு பாட்டிமாவை பாத்துக்கிறதுக்கு வந்திருக்க புது நானி அப்படின்றா. இது கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன்னு தெரியல. ஹீரோயின் மேல அவ எடுத்து வந்து தண்ணியை அடிச்சிடுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செமையா கோவம் வருது. எனக்கு அந்த தண்ணி எல்லாம் வேணா, போயிட்டு காஃபி எடுத்துட்டு வா அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறா. இது கேட்டோன்னே ஹீரோயினும் பதிலுக்கு எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போறா. இப்ப ஹீரோக்கு இவன் நடந்துகிட்ட விஷயம் சுத்தமா பிடிக்கல, அதனால எதுக்கு இந்த மாதிரி பண்ற, ஆனா நீ இந்த மாதிரி பண்ணுவேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் கிச்சனுக்கு போயிட்டு அந்த பேட்ச் வச்சிருப்பால அது கூட பேசிட்டு இருக்கா. வேலையும் போயிடுச்சு. யாருனே தெரியாத ஒருத்தனோட வீட்டுல வந்து தங்கி இருக்கேன், வேலையும் போயிடுச்சு, கையில காசும் இல்ல, வீட்டுக்கு வாடகையும் கட்டி முடியல, இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த பேட்ச் கூட பேசிட்டு இருக்கா. இப்ப அங்க ஹீரோ வரான். ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பான் போல, என்ன பண்றா அப்படின்ட்டு. இருந்தாலும் அவளுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பாக்குறான். அதுக்கப்புறம் சரி பேசுவோம் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட வரான். அப்ப ஹீரோயின் கவனிக்கல ஹீரோ வந்து நிக்கிறது. அவன் திடீர்னு பேசினோடனே கையில வச்சிருக்க பேட்சை கீழே போட்டுறா. இப்ப ஹீரோ கிட்ட வரான். அப்பதான் காலில் ஏதோ தட்டுப்படுற மாதிரி இருக்கு. காலில் தூக்கிட்டு பார்த்தா அந்த பேட்ச் இருக்கு. இதை பார்த்தோன்னே இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் இதை நான் உங்ககிட்ட இருந்து எடுக்கல, ப்ளீஸ் கொடுங்க, அது எனக்கு சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு பையன் கொடுத்தது, கொடுங்க அப்படின்ட்டு கேட்கறா. அதுக்கு ஹீரோ உண்மையை சொல்லு, நீ யார் அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் நான் சின்ன வயசுல ஒரு பையனை காப்பாத்தினேன், அந்த பையன் கொடுத்த பேட்ச் தான் இது, என்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேட்கறா. அப்ப வெளியே இருந்தாலும் இந்த வென்ஷன் அவ அங்க வந்துடுறா. ஹீரோ வந்து ஒரு பேட்சை தேடிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதனால இந்த பேட்ச் அவர் வந்து எனக்கு கொடுத்தது, இது நீ எடுத்து வச்சுட்டு இப்ப உன்னோடது அப்படின்ட்டு நடிக்கிறியா, என்கிட்ட கொடு அப்படின்ட்டு கேட்கறா. அது கேட்டோன்னே ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. அப்படின்னா இது ஹீரோடதா அப்படின்ட்டு. அப்படின்னா நீங்க தானே அந்த பையன், உங்களுக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேனா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு என்னன்னு தெரியல கொலிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆகிட்டான் அந்த வென்ஷன் மேல. உண்மை சொல்லு, இது யாரோடது அப்படின்ட்டு கேட்கறா. அதுக்கு அவ இது அவளோடதுதான் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டா. இது கேட்டோன்னே ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆகுறான். அப்படின்னா நான் அந்த பொண்ணை தான் தேடுறேன் அப்படின்ட்டு தெரிஞ்சுமே நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க, இது எல்லாமே நாடகம் தானே, நாங்க வந்து அந்த பொண்ணோட பேரு கேட்கும் போது நீ தான் மாத்தி சொல்லியிருக்க, உண்மை தானே அப்படின்ட்டு கேட்டு சண்டை போடுறான். அதுக்கு அந்த பொண்ணுமே ஆமா நான் போய் சொன்னேன், அதுக்கு காரணம் இருக்கு, எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாவே அந்த மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு பணக்காரங்க மாதிரி வாழணும் அப்படின்ட்டு ஆசை, அதனால தான் நான் இந்த மாதிரி போய் சொன்னேன் அப்படின்றா. ஹீரோ தான் இது வரைக்கும் இந்த பொண்ணுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்திருக்கும், அது எல்லாத்துக்குமே ஹீரோ தான் காரணம். ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ அவளோட லவர் அப்படின்ற பேர்ல தான் இவ எல்லாத்தையுமே அனுபவிச்சிருப்பா. இப்ப ஹீரோ சமய திட்டிடுறான். இதுக்கு மேல உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இங்க இருந்து வெளியே போயிடு அப்படின்ட்டு அந்த பொண்ணை திட்டி அங்க இருந்து அனுப்பி விட்டுறான். இப்ப நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் வரா வீட்டுக்கு, ரொம்ப லேட்டா தான் வரா. இப்ப ஹீரோ வந்து நீ ஒரு வழியா வந்துட்டியா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறான். அதுக்கு ஹீரோயின் சரி விடுங்க, நீங்க தான் அந்த பையன் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம சின்ன வயசுல ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டது, இதுக்கு மேல நம்ம மறந்துடுவோம், பாட்டிக்காக நான் 3 மாசம் நடிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என்னோட வேலையை பாக்குறேன் அப்படின்றா. இது கேட்டு ஹீரோ நான் வந்து அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்றான். என்னது அப்படின்ட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறா. ஆமா நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டதுக்கு காரணமே சின்ன வயசுல என்ன காப்பாத்துனா அந்த பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு தான், மத்தபடி எனக்கு அவ மேல எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது, இப்ப நம்ம ரியலாவே மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கறான். இது கேட்டு ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இப்ப பாட்டிமா அங்க வந்துடுறாங்க. 2 பேருக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியாம அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இப்ப அப்படியே நைட் ஆகுது. அப்ப ஹீரோயின் அவளோட ரூம்ல படுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ வரான். அவளை தூக்கிட்டு அங்க இருந்து அவளோட ரூமுக்கு போயிடுறான். ஹீரோயின் தூங்குறதவே அப்படி கண் கொட்டாம பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் கண் முழிச்சு பாக்குறா நைட்ல. ஹீரோ பக்கம் இருக்கிறத பார்த்தோன்னே இவளுக்கு செமையா ஷாக் ஆகுது. நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்ட்டு ஷாக் ஆகி எழுறா. அப்ப ஹீரோ எனக்கும் தெரியல, நீ நைட்டு அப்படியே நடந்து வந்து என் பக்கத்துல படுத்துட்டு போல, எனக்கு என்னவோ உனக்கு தூக்கத்தில் நடக்கிறவியா
வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றான். அதை கேட்டோன்னே ஹீரோயின் எனது தூக்கத்தில் நடக்கிற வியாதியா அப்படின்ட்டு உண்மையாவே நம்பிட்டு ஷாக் ஆகுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ சிரிக்கிறான். ஹீரோ சிரிக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அப்படின்னா நீங்க என்கிட்ட நடிச்சிங்களா அப்படின்ட்டு கோச்சிட்டு அங்க இருந்து எழுந்திரிச்சு போயிடுறா. இவ கோபப்படுறத பார்த்து கூட ஹீரோ சிரிக்கிறான். இப்ப ஹீரோ ஹீரோயினும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல ஹீரோ மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு ஹீரோயின் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறா. அதனால நீ போ அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறான். ஆனா ஹீரோ கூட போகல, அதுக்கு பதிலா அசிஸ்டன்ட் கூட போ அப்படின்ட்டு அனுப்பி வைப்பான். ஆனா ஹீரோயின் தான் இல்ல நீங்க பாத்துக்கோங்க நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு உள்ள போறா. அப்ப அவளோட எக்ஸ் இருக்கான்ல அவன் வேணும்னு வந்து ஹீரோயின் கிட்ட மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ அவளை தொட்டன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு மேல உன்னோட கையை மறந்துட வேண்டியதான் அப்படின்ட்டு ஹீரோ திட்டிட்டே அங்கிருந்து வரான். அவன் பயந்துட்டான். ஹீரோவை பார்த்த உடனே சார் நீங்க எப்படி அப்படின்னு, இந்த பொண்ணு எப்படி சார் உள்ள வந்தா, இந்த பொண்ணத்தை நீங்க வேலையை விட்டு தூக்குனீங்களா அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோ நான் தான் அவளை வேலைக்கு வர சொன்னேன், ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணே இவதான், ஏன் இவ இந்த வேலையில இருக்க கூடாதா என்ன அப்படின்ட்டு ஹீரோ மிரட்டி கேட்கறான். இது கேட்டோன்னே உண்மையாவே பயந்துட்டான். இப்ப என்ன பதில் சொல்றதுன்னு அவனுக்கு தெரியல. ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால இதுக்கு மேல நீ இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்க கூடாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ட்டு ஹீரோ அவனை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிட்டான். இதனால அவனுக்கு செமையா காண்டாகுது. இப்ப அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப ரெண்டு பேருமே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், நம்ம ரிலேஷன்ஷிப்பை வெளியே சொல்லலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டான் ஹீரோ. அதனால அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வரா. எனக்கு இந்த ட்ரெஸ் ஒரு மாதிரியே இருக்கு, அன்கம்ஃபர்டபிளா இருக்கு அப்படின்ட்டு பேசிட்டே வரா. ஹீரோ அப்படின்னா நீ வேற எதனா ட்ரெஸ் போட்டுக்கிறியா அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் இல்ல இன்னைக்கு ஒரு நாள் தானே, இது உங்களுக்காக நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா. வெளியே வரும்போதே மயக்கம் வந்துடுது. மயக்கம் மட்டும் விழ போறா. இப்ப ஹீரோல பிடிச்சி அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாம் வர வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கலாம். இது கேட்டோன்னே பாட்டிமாவுக்கு ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்ப மீடியாக்கு முன்னாடி இது என்னோட ஃபியான்சி, அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற டபுள் சந்தோஷத்தையும் அறிவிக்கிறான். இதை கேட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகுது. வென்ஷன் இருக்கால இவளுமே இந்த நியூஸை பாக்குறா. அது மட்டும் இல்லாம இவ ஹீரோ கூட இருக்கா, ஹீரோட லவ்வர் அப்படின்றதுக்காக தான் இங்கான ஆஃபர் எல்லாம் வந்திருக்கும். ஆனா இப்ப ஹீரோட லவ்வர் இவ கிடையாது அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே இவளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரோல் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே போன் பண்ணி கத்துறாங்க. இவ கூட கான்ட்ராக்ட் போட்டு இருந்த அந்த கம்பெனி கூட நீ என்ன பண்ணுவி எனக்கு தெரியாது, அவன் கூட நீ மிஸ்ட்ரஸா இருந்தா கூட எங்களுக்கு ஓகே தான், ஆனா அவன் கூட எந்த கனெக்ஷனும் இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் உன்னோட கான்ட்ராக்ட் எல்லாருமே நாங்க டெர்மினேட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. இது கேட்டோன்னே அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக போறா. ஆனா ஹீரோ கிட்ட எந்த வேலையும் நடக்கல. அதனால திரும்பி வரா. ஹீரோயினுக்கு கால் பண்றா, நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. ஏன்னா சின்ன வயசுல ரெண்டு பேருமே ஒன்னாதான் விளையாடி இருப்பாங்க. சோ அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் ஹீரோயின் கிளம்பி போறா. அந்த இதை வந்து இன்னும் மறக்கல. அதனால போயிட்டு அவகிட்ட பேசும்போது அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நார்மலா தான் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறா. இதை கேட்ட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நம்பல. இல்ல நான் நம்பல, அவர் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு கோவம் வருது. அதனால ஹீரோயின் மேல கோவத்தை காட்ட ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கிறா. என்ன வீடு, நீ மட்டும் என்ன எதுனா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவர் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டாரு அப்படின்ட்டு மிரட்டுறா. அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு தெரியும் அவன் சும்மா விட மாட்டான்னு, அதனால தான் நான் அவனையே வர வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றா. பார்த்தா அங்க ஹீரோவும் வந்திருக்கான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயினோட கழுத்துல இந்த பொண்ணு கத்திய வச்சுட்டா. ஹீரோ கத்த ஆரம்பிச்சுட்டான், என்ன பண்ற நீ அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணு அங்க இருக்கு பத்தியா அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல நீ சைன் பண்ணு அப்படின்றா. ஆக்சுவலா அது என்னன்னா ஹீரோட அந்த கம்பெனி சொத்து இருக்குல்ல அதுல கிட்டத்தட்ட 50% இவ பேர்ல மாத்தி வச்சிருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோ கடுப்பாகிறான். இருந்தாலும் ஹீரோயினோட உயிர் அவ்வளவு முக்கியம் இல்ல, அதனால என்ன ஏதுன்னு கேட்காம கூட அதுல சைன் பண்ணிடுறான். இப்ப அந்த பொண்ணு ஹீரோயினை விட்டுட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோட கார் கீயை வாங்கிருப்பான். அந்த கார் கீயை வாங்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறா. இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்ட்டு ஹீரோ கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, அவகிட்ட அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை மாட்டிக்கிச்சு, அது எப்படியாச்சும் பறிக்கணும் அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு ஹீரோ இல்ல அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் ரொம்ப கிளியரா இருக்கு, நம்ம இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணா கூட ஒண்ணுமே நடக்காது, அது அவ்வளவுதான் அப்படின்றான். இப்ப இந்த பக்கம் அந்த ஹீரோயினோட எக்ஸ் இருக்கான்ல, ஹீரோ வேலையை விட்டு தூக்குனால அதனால ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த காரோட பிரேக்கை வந்து கட் பண்ணி விட்டுறான். இப்ப அந்த பொண்ணு வந்து காருக்குள்ள ஏறுறா. அது வந்து பிரேக் ஒயர் கட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரியாது இல்ல, அதனால இவ காரை எடுத்துட்டு அங்க இருந்து போறா. ரொம்ப சந்தோஷமா என்னவோ சாதிச்சிட்ட மாதிரி. இவ போகும்போது பிரேக்க போடுறா, பிரேக் பிடிக்க மாட்டேன்து. நேரா போயிட்டு ஒரு முட்டை சந்தில முட்டி அங்கேயே மேல போயிடுறா. அவ்வளவுதான், அவ கதை க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாங்க. எப்படியோ ஹீரோ அவ கழுத்துல வந்து ஒரு கீரல் விழுந்திருக்கும், அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். அப்பதான் நியூஸ் வந்து தெரிய வருது அந்த பொண்ணு மண்டிய போட்டுட்டா அப்படின்ட்டு. இப்ப அந்த பொண்ணு செத்துட்டா அப்படின்றதுனால இவங்க வந்து கான்ட்ராக்ட் பேப்பர் போட்டாங்கல்ல அவளோட பேர்ல தானே போட்டிருப்பாங்க, அதனால அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்ப ஹீரோட பேர்ல தான் இதுக்கு மேலேயே அந்த சொத்து இருக்க போகுது. இப்ப பாட்டிமா வராங்க. ஹீரோயினோட கழுத்துல மருந்து போட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, அடிபட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க வந்து பயங்கரமா திட்டுறாங்க. என்னடா பண்ற நீ, எதுக்குடா அவனை காயப்படுத்தின அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ பாட்டிமா நான் எதுவும் பண்ணல அப்படின்றான். ஹீரோட பாட்டிமா மறுபடியும் ஹீரோவை திட்டுறாங்க கியூட்டா. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினும் சிரிக்கிறா, ஹீரோவும்
ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்கான். இப்படி 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சிரிக்கிறதோட இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்டோட இந்த டிராமா முடியுது. கண்டிப்பா இந்த டிராமா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து சீக்கிரமாவே சந்திக்கிறேன். ஓகே, பை.